பொதுக்குழு எப்படி இருக்கு? கடந்த ஒரு 5 ஆண்டுகளா இரட்டை தலைமைன்றது ஒரு குழப்பமான சூழலா இருந்தது. இன்னைக்கு எப்படி நடந்துட்டு இருக்கு பொதுக்குழு? நீங்க சொல்லுகின்ற நிலையெல்லாம் அது முடிந்து கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளுக்கு மேல் ஆகிவிட்டது. இரட்டை தலைமை என்பது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் சரிப்படாது என்று ஒட்டுமொத்த கழக தொண்டர்களால் நிர்வாகிகளால் ஏகமனதாக முடிவெடுக்கப்பட்டு கடந்த ஆண்டு நடைபெற்ற பொதுக்குழுவிலே ஒரு தலைமை ஒற்றை தலைமை அதன் எடப்பாடியார் என்பதை பொதுக்குழு முடிவு செய்துவிட்டது. அதை தேர்தல் ஆணையமும் சரி நீதிமன்றங்களும் சரி பல்வேறு தீர்ப்புகளின் வாயிலாக உறுதி செய்யப்பட்டு இறுதி செய்யப்பட்ட பிறகு பொதுச்செயலாளர் என்ற அந்தஸ்திலே இன்னைக்கு நடைபெறுகின்ற முதல் பொதுக்குழு இந்த கூட்டம் மிக வரலாற்று சிறப்பான முக்கியத்துவம் வாய்ந்த கூட்டமாக அமைகிறது. இன்னும் காலம் இருக்கின்றது. நிச்சயமாக அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையை நோக்கி பல்வேறு கட்சிகள், இன்னும் சொல்லப்போனால் திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் உள்ள பல்வேறு கட்சிகள் எல்லாம் கூட்டணியை நோக்கி வருகின்ற காலம் விரைவில் இருக்கிறது. மாண்புமிகு அண்ணன் எடப்பாடி அவர்களும் அதிமுக தலைமையில் மிக வலுவான கூட்டணி அமையும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அதை பொதுச்செயலாளரும் பாற்றுக்கொள்வார். பொதுக்குழுவின் மூலமாக மாண்புமிகு அண்ணன் எடப்பாடி அவர்கள் அதை முடிவு இறுதி செய்வார்கள். நிச்சயமாக அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மத்திய அரசில் பங்கு வைப்பது புதிதல்ல. 298 பாஜக ஆட்சி முதலாக அமைகின்ற நேரத்தில் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றத்தின் பங்களிப்போடுதான் பிஜேபி இந்தியாவிலே முதலாக ஆட்சிக்கு அமைந்தது. மாண்புமிகு பிரதமர் வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக வந்த நேரத்தில் இங்கே வெற்றி பெற்ற கழக நாடாளுமன்ற 18 பேருடைய ஆதரவோடு தான் ஆட்சி அமைக்கப்பட்டது. அது பல்வேறு காலகட்டங்களில் அதே போல சந்திரசேகர பிரதமராக 11 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆதரவளித்தார்கள். மத்திய அரசு அமைப்பதில் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பங்கு கடந்த காலங்களில் இருப்பதை போல வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றத்தின் பங்களிப்பை இன்றைக்கு இந்திய திருநாடே எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றது. அதிமுக என்ற மாபெரும் மக்கள் இயக்கம் ஒரு பொதுக்குழு என்றாலே எங்களுக்கு மிகப்பெரிய திருவிழா. இன்றைக்கு இந்த சூழல்ல இயக்கம் மிகுந்த வலிமை பெற்று பொலிவு பெற்று 3வது புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு பின்னால அம்மாவுக்கு பின்னால பொதுச்செயலாளர் எடப்பாடியார் தலைமையில வலிமையோடு களத்தில் நிற்கக்கூடிய இயக்கம் அதிமுக. வரும் காலத்தில் அதிமுக தான் ஆளும் கட்சி என்ற நிலைப்பாட்டை உலகிற்கு பறைசாற்றக்கூடியவர்கள், ஏற்கனவே அதை மக்கள் சொல்லிட்டு இருக்காங்க, அதை பறைசாற்றக்கூடிய வகையில் இந்த பொதுக்குழு சிறப்புமிக்க பொதுக்குழுவாக அமையும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.